அடையாளமும் பொருளும். இன்று திருவழிபாட்டு நூலில் நிறைய அடையாளங்கள் தரப்படுகின்றன. அதனுடைய பொருளெல்லாம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். முதலில் தரப்பட்ட அடையாளம் விண்ணகத்திலிருந்த அரியணை. அந்த அரியணை மிகப்பெரிய அரியணை, ஒற்றை அரியணை. அந்த அரியணை யாருடையது தெரியுமா? கடவுள் அமரக்கூடிய அரியணை. அந்த அரியணை எப்படி இருந்தது என்று கேட்டால், படிகக்கல் போன்று வெண்மையாக பளபளவென்று இருந்தது. கடவுள் எப்படி இருப்பார்? வெண்மையாக இருப்பார். அவரிடம் அப்பழுக்கு என்பதே இல்லை. கண்ணாடி போன்று இருப்பார் அல்லவா? அவரது உள்ளம் அப்படிப்பட்டது தான் அல்லவா? அதை குறிக்கும் விதமாகத்தான் அவரது அரியணையும் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவது அடையாளம் வானவில். இந்த அரியணையை சுற்றி வானவில் ஒன்று இருந்தது. வானவில்லில் பல வண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அதே போன்றுதான் கடவுளை சுற்றி எல்லா நிறத்தவரும், எல்லா இனத்தவரும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் சூழ்ந்து நிற்கிறார்கள் என்பதை அந்த வானவில் சுட்டி காட்டுகின்றது. கடவுளிடம் பாகுபாடே இல்லை என்பதை அந்த வானவில் சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவது அடையாளம், அந்த நடு அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அதில் 24 மூப்பர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது எதை சுட்டி காட்டுகிறது என்று கேட்டால், அதில் 12 அரியணைகள் யாக்கோப்பின் 12 புதல்வர்களையும், மீதி 12 அரியணைகள் கடவுள் இயேசு கிறிஸ்து தேர்ந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அரியணைகள். அந்த மூப்பர்கள், 24 மூப்பர்கள் 12 புதல்வர்களையும் 12 அப்போஸ்தலர்களையும் குறித்து காட்டுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, கடவுளின் முன்பாக 7 தீவட்டிகள் இருந்தன என்று சொல்லப்படுகின்றது. இந்த 7 தீவட்டிகள் எதை குறித்து காட்டுகிறது? 7 திருவருட்சாதனங்களை குறித்து காட்டுகின்றது. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, திருமணம், குருத்துவம், நோயில் பூசுதல் போன்ற 7 திருவருட்சாதனங்களை நமக்கு இவை சுட்டி காட்டுகின்றன என்பது தெளிவு. அடுத்ததாக, ஐந்தாவதாக 4 உயிர்கள் காணப்பட்டன. அந்த 4 உயிர்கள் எது என்று கேட்டால், 4 நற்செய்தி. 4 நற்செய்திகள் தான் உயிர் நமக்கு. ஏனென்று கேட்டால், கடவுளின் வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே உயிருள்ளவை. ஆகவே அவை 4 உயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த நற்செய்தியை படிக்கும்போது நமக்கு உயிர் வருகின்றது என்பதைத்தான் அவை சுட்டி காட்டுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த அடையாளங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதனுடைய பொருளையும் உணர்ந்து கொண்டோம். பொருளுணர்ந்து நம் வாழ்வையும் வாழ கற்றுக்கொள்வோம்.